வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சோயா 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சூடான தண்ணியில போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின சோயாவை பச்சை தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மீல் மேக்கருக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் லைட்டா இது போல பிழிஞ்சு எடுத்துருங்க. வடிகட்டின மீல் மேக்கரை ஒரு பவுல்ல போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர், 1/4 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அந்த சோயால இருக்க தண்ணியே போதுமானது. கடைசியா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ட்ரிபிளிகன் ரத்னா கஃபே சாம்பார் ரெசிபி வேணுமா இல்லனா தயிர் சாதம் ரெசிபி வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப சோயா 65 நல்லா கிறிஸ்பியா வெந்துடுச்சு. இதை எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துருவோம். இது கூட பொடியா நறுக்கின வெங்காயத்தை போட்டு ஒரு டீ வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மக்களே.